நடுவில் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போறேன்னு சொல்லி சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. யாரிடம் சொல்லுகிறீர்கள் அப்பொழுது? அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க யார்கிட்ட போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. என்னுடைய தாய் வீட்டை விட்டு வெளியிலே செல்ல தயாராக இல்லை. அதே நேரத்திலே மிக தெளிவாக சொல்கிறேன், அதற்காக சும்மா இருந்து விடவும் போவதில்லை. தேர்தல் நேரத்திலே ஒரு கட்சியை நாங்கள் ஆதரிக்கத்தான் போகிறோம். அதற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வரத்தான் போகிறோம். அந்த தலைவரை கோடிட்டு இவர்தான் சரியான தலைவர் என்பதை எடுத்து சொல்லத்தான் போகிறோம். அதனுடைய ஏற்பாடுகள் தான் இங்கே நடக்கும். ஆகவே நான் கோடிட்டு காண்பித்து விட்டேன். நிச்சயமாக அது நடக்கும். எந்த காலத்திலும் தலைவரையும் அம்மாவையும் விட்டுவிடவும் மாட்டோம். கொண்ட கொள்கைகளை சூரியமூர்த்தி மற்றவர்களும் பேசியது போல, மோதிரம் சொன்னது போல, தலைவர் பைலாவை தொட்டான் கெட்டான், அன்னையோட முடிஞ்சு போச்சு. இந்த கொடியவன் எவ்வளவு பெரிய கொடியவன்னா, பொதுச் செயலாளர் பதவி அம்மாவுக்கு தான் இந்த நிரந்தரமாக போட்ட தீர்மானத்தை தூக்கி எறிந்து விட்டு நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு கொடியவன் தான் பழனிசாமி. பழனிசாமி திருத்த முடியாது, அரசியலும் தெரியாது. பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்குன்னு திமுக வருவது. பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் சமீபத்தில் செல்லூர் ராஜு சொன்னார். எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனும் அதுதான் சொன்னார். ஆகவே அவர்களும் ஒற்றுமையாக நன்றாக இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா தம்பி பழனிசாமி, நீ எதிர்கட்சி தலைவர்லாம் ஆக முடியாது. ஒண்ணு கிணவளவு கூட காணாத, வீதியா எடப்பாடியில் வருவேன் நானு. அங்க நீ ஜெயிக்கணும்னு மாத்திரம் நினைச்சிடாத. பாமகெல்லாம் ஓட்டு கிடையாது, யாரும் ஓட்டு போட போறது இல்லை. அங்கேயும் தோக்கதான் போறீங்க. 10 இடத்துல ஜெயித்தார், வெற்றி பெற்றார். அருமையான ஒருத்தர் வேலுமணி, சந்தேகமே இல்லை. நிறைய திட்டங்களை செய்தார், நான் குறை சொல்லவில்லை. ஆனால் 12,000 இலக்காவும் உங்க கையில தான் இருந்தது. ஆகவே கோயம்புத்தூர்ல எங்கேயாவது ஜெயிச்சிருவோம் கனவுலாம் காணாதீங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, சேலத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஒட்டு மொத்தமா வாரிடும் கொங்கு எங்கேயோ மீதியெல்லாம் அடிச்சுட்டு வரும். அவர் செங்கோட்டையன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய ஓட்டுருக்கு, விஜயோட ஓட்டுருக்கு, கோபியை தட்டிட்டு வந்துடுவார் பெரியவர். ஆகவே இதுதான் நிலைமை தமிழகத்திலே. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. இதை பார்க்கத்தான் போகிறீர்கள். அதற்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம். அந்த முடிவு அன்றைய தினம்தான் பழனிசாமி கண்களிலே தண்ணீர் வர்றப்ப தெரியும் புகழேந்தி சொன்னது சரின்னு சொல்லி. அதை கோவையிலே தோங்கி இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் எங்கள் பிரச்சாரம் தொடரும். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். இன்றைய சூழ்நிலையில் அவருடைய கட்சி ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஆனால் 4 மாதத்தில் என்ன நடக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இல்லாம பாத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்த மாதிரி இங்க ஆட்சியில் வந்துருச்சுன்னா ஆபத்தா போய் முடியும். ஆகவே எப்படி எந்த நேரமும் எதுவும் மாறும். பாருங்களேன், இந்த சினிமா படத்தை நிறுத்தி வச்சு எவ்வளவு பெரிய கெட்ட பேருன்னு பாருங்க. அது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மத்திய அரசுக்கு அது எதிர்ப்பு, ஆனால் மக்களுக்கு புரியாது. மாநில அரசு மேலேயும் இவங்க தான் காரணமானு கூட நினைக்கிறாங்க. பல இடத்துல போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. அதை மாற்று கருத்து பிசினஸ் லிஸ்ட்லேயே கிடையாது. 4வது இடத்துக்கு போயிட்டார். ஒரு கருத்து கணிப்பில் 1% விஜய்க்கும் பழனிசாமிக்கு வித்தியாசம் வந்து டெபேட்ல சொன்னேன் நான். அது கூட தவறா போட்டாங்க. சீமான் 3வது இடத்துக்கு வந்து 4வது இடத்துக்கு இந்த பழனிசாமி போவார். ஆகவே அதிமுக தொண்டர்கள் ஒருவரும் விரும்பவில்லை. அது கோவையே பெரிய முன்னுதாரணமா இருக்கும். கோவையில டெபாசிட் இழக்கும் பொழுதுதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 7 இடத்துல டெபாசிட் போச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் 13 இடத்துல பிரிடி போச்சு. அண்ணாமலை முந்திட்டு வந்தார் ஓட்டை வாங்கி. பார்த்தோமா இல்லையா? கோவையில அதே நிலைதான் நீடிக்கும். உள்ளாட்சித்துறை 0 போச்சு. ஒரு 7-8 கவுன்சிலர்ஸ் தான் ஜெயிச்சிருப்போம் நம்ம கோவையில். இது எல்லாம் போயிடுச்சு. ஆகவே அதிமுகவை அழிக்க முடியாது. தலைவரையும் அம்மாவையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பழனிசாமி தலைமையில் இருந்தால் இது உருவிடாது அப்படிங்கறத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் சொல்லி இல்ல, அதுக்கு பின்னாடி அவர் அரசியல் இருந்தா அது பாடமா இருக்கும். அதோட அவர் அரசியல் அஸ்தமனம் ஆகுதுன்னு அதுக்கு பின்னாடி பாடம் சொல்லி என்ன பாடம் சொல்ல. 35 வயசு ஆயிடுச்சு, டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி 36வது வயசுல போய் எழுத முடியாது. ஆகவே பழனிசாமி 26ஓட க்ளோஸ் ஆவார். ஒரு கட்சியை ஒருவர் முடிக்கும் போது பழனிசாமிக்காக சொல்லல, 26 ரிசல்ட் வரும் பொழுது இந்த தோல்விக்கு யார் காரணமோ துரத்தி அடிக்கப்படுவார்கள். அதிமுக தொண்டர்களிடத்தில் உதவியாகாமல் இருக்க முடியாது. அது நடக்கலாம் போகுது. நேரடியாக விஜய்க்கு பிரச்சாரம்
இல்ல சார், இனிமே நான் முடிவுல போயிட்டு இருக்கேன். வக்கீல் மாதிரி கிராஸ் பண்ணி நேரடியா போய் பிரச்சாரம் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு திமுக பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டுல இந்த எல்லா சினாரியோடையும் இருக்கக்கூடியவர் விஜய் மட்டும்தான். விஜய்க்கு ஆதரவாக நேரடியாக பிரச்சாரம் செய்வீர்கள். அசம்பிளியில மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரியப்பான்னு யார் சொன்னது? இந்த நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னாரு. அப்புறம் தங்கம் தென்னரசு சொன்னாரு. ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் இவர் கையிலே பிடிக்கிறார். அவர்கள் என்னுடைய பெரியப்பா தலைவர் என்று முதல்வர் சொல்லுகிறார், ஆனால் அதையே கையிலே பிடித்துக் கொண்டு எனது தலைவர்கள் என்று விஜய் சொல்லுகிறார். ஆகவே என்ன முடிவு எடுக்கணும்னு போக போக உட்கார்ந்து முடிவு எடுப்போம். இன்னைக்கும் எங்களுக்கு ஒன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேல வெறுப்போ திமுகவுக்கு எதிர்ப்போ இல்லைங்க. ஒண்ணுதான், பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்காத ஒரே காரணத்திற்காகத்தான் நான் முதல்வர் ஸ்டாலினையும் திமுகவையும் நாங்கள் வெறுத்திருக்கிறோம். அதுதான் காரணம். ஒருங்கிணைப்பு பணி இதோட முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல நீங்க பிரதர் கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி. எங்க ஒரு இடத்துல பிடிப்போமே புகழேந்தின்னு சொல்லி முடிவு பிடிக்கிறாரு. எங்களால முடியல சார். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா கடிதம் எழுதணும், வாசப்படி வரைக்கும் போனோம். அந்த அம்மா மாத்திரம் எல்லாரையும் கூட்டி பேசுறேன்னு சொல்லிச்சு. அது நடக்காது மாட்டோம். ஆகவே பழனிசாமிக்கும் ஆள் வச்சு பேசணும். பன்னீர்செல்வம் எப்ப கூப்பிட்டாலும் ஊன்னாரு. ஒண்ணுமே நடக்கல. ஆகவே இது இனி இவர்களை ஒருங்கிணைப்பு படுத்தி செல்ல முடியாது. ஆகவே இருக்கின்ற அமைப்புகள், தலைவர் பேர்ல ஏகப்பட்ட மன்றங்கள் அமைப்புகள் இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றுக்கணக்கான தமிழகத்தில் இருக்கு. இப்படி இருப்பவர்கள் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் பணியிலே தொடருவோம். பணி தொடரும். தலைவர்களை இனி ஒருங்கிணைக்க முடியாது. நான் ஒப்புகிறேன். இனி அந்த நடக்கவே நடக்காது. இது வெளியில வந்து நம்ம கட்சியெல்லாம் ஒன்றா சேர்த்துணுமோ, கட்சியெல்லாம் சேர்த்து நம்ம திமுக சரியில்லை, ஒரே ஊழல் கட்சி, இது பசங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்கணும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்றது இனிமேல் நடக்காது. நான் யாரும் சொல்றது புரிய உங்களுக்கு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறது. இதெல்லாம் இனிமேல் எந்த ஒருங்கிணைப்பையும் நம்பாதீர்கள். அதோ தேர்தல் வந்துருச்சு, காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். இனி அதிமுக சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது ரூல் அவுட் பண்ணிட்டாரு ராவணன். அதாவது கதையில வில்லன் மாதிரி பழனிசாமி ஒரு இடத்துல நீங்க பாராட்டணும். ஒரு சினிமாவில் பார்த்தோம், கடைசியால முடியாம அந்த ஊரே கொல்ல வரும். அப்ப என்ன பண்ணுவான் வில்லன்? அந்த படத்துல சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சுட்டுக்குவான் தானே. அப்ப கூட அவங்களுக்கு தானே தற்கொலை பண்ணிக்குவான். அது மாதிரி ஒரு சீன் இருக்கும் படத்துல, ஒரு சினிமாவில் பார்த்துருக்கோம் நம்ம. அது மாதிரி தானே தற்கொலை செய்து கொண்ட அவனை போல இங்க அழிவு நோக்கி போகிறது. அவரே போயிடுவார், அரசியலிருந்து காலியிடுவார் பழனிசாமி. 26க்கு பின்னால் வர்றது அரசியல் வாழ்வு கிடையவே கிடையாது. அவர் வர அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள விட மாட்டாங்க. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து. நான் உங்களுக்கு தெரியாத சீக்கிரட் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். அங்கிருந்தே எனக்கு ஏகப்பட்ட போன் வருது. அவர் பக்கத்தில் இருக்கவங்களே போன் பண்றாங்க. தேர்தலில் நிற்பதற்கு பழனிசாமி பக்கத்தில் இருப்பவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இன்றைய நிதர்சனம். அவர் சொன்னாலும் நிற்க மாட்டாங்க. யாருக்காவது பூசா கூட்டு பணத்தை எடுத்து கொடுத்தா அவங்க தூக்கிட்டு ஓடுவோம். அவங்கள தூக்கிட்டு ஓடதான் சொல்றேன். அவனும் நல்லபடியா சேர்த்த பணம் இல்லை. இது அம்மா பேரை தலைவர் பேரை சொல்லி கொள்ளையடிச்ச படம் தான். எவ்வளவு காசு கொடுத்தாலும் எடுத்துட்டு ஓடுது. சார், இவ்வளவு எதிர்ப்பு எல்லாமே இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா பல மாவட்ட செயலாளர்களும் பல தொண்டர்களும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதா திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. துரோகிக்கு அவர்கள் துரோகிகளாக மாற தயாராக இல்லை. ஆட்சிக்கு வந்தாரு, அந்தந்த இலாக்காவிலையும் எவ்வளவு கிடைச்சதோ அதையெல்லாம் அப்படி இப்படி எடுத்துட்டு போங்கன்னு ஃப்ரீயா விட்டாரு. ஆகவே அவர்கள் எல்லாம் சாதாரணமா இருந்தாங்க சார். இன்னைக்கு மாட மாளிகைகள் கூட கோபுரத்தில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா. கொள்ளையடிப்பவன் வள்ளலை போலே, கோயிலை அடிப்பவன் சாமியை போலே வாழ்கிறான், ஊழல் செய்தவன் உத்தமன் போலே வாழ்கிறான் அப்படி இருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நன்றி மறக்கல. பழனிசாமி சம்பாரிச்சு கொடுத்ததுக்காக பழனிசாமியை வாழ்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாங்க பாருங்க. அங்க குமார் ஈரோட்ல இருந்து வந்திருக்காரு, ஜாகிர் சோனியோட. ஈரோட்ல பிரச்சாரம் வர்றப்ப வேட்பாளரை கீழே இறக்கி போய் ஓபிஎஸ் கூட்டுறன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணவங்க. அவங்க எல்லாம் எதுவுமே முடியலைங்க. இங்க 4 பேர் சார். ஒன்னும் சொல்லிடுறேன் சார், திரும்பி நீங்க டைம் கூட பிரஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேண்டி கேட்டுக்கிறேன். ஒருத்தர் காலையில எழுந்து பிரஸ் டெய்லி மீட் பண்றாருல, அவருக்கும் சேர்த்து 4 பேரும் பிஜேபியின் பிடியில இருக்கிறார். ஒட்டுமொத்த அதிமுகவை அடகு வைத்து விட்டு அவர்கள் பிஜேபியின் பிடியில இருக்கிறார்கள். ஒருத்தரும் வெளியில வர மாட்டாங்க. ஆகவே தேர்தலில் படு தோல்வி அடைவார்கள். தலைவர் அம்மா அவர்கள் பெயரை சொன்னால் பிஜேபி கையில் எடுத்துட்டு போனா ஓட்டு விடாது.
தாவேகாவினர் யாராச்சும் உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு கட்சிக்கு வர சொல்லி கேட்டாங்க? இல்லை, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். இப்போ உங்கள் ஊரா ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், அவர் புசிலி, நான் வந்து பாண்டிச்சேரியில் இன்சார்ஜாக இருந்தேன் புதுவையில், அப்பயே அவரை தெரியும் எனக்கு. அவரையும் அவருடைய அப்பா சந்திரசேகர் அத்தனை பேர்த்தையும் ரொம்ப பழக்கம் சார். அதனால் கூப்பிடவில்லை என்று நான் மறுக்கவில்லை. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். அதுபோல் தேனாம்பேட்டை ஆகட்டும், அவருக்கு என்ன பனையூர் ஆகட்டும், யாரும் கூப்பிடல போகலைன்னு நான்லாம் அப்படி பேச வரல. ஆகவே இப்போ நான் என்ன கொள்ளடிச்சு வச்சிருக்கேன், நானும் ஒன்றும் இல்லை சார். எங்ககிட்ட எல்லாம் கட்சியின் உயிரை விட்டு எந்த அரசு பதவியிலும் இல்லை. ஆகவே நாங்கள் எங்கே சென்றாலும் யாரும் எங்களை குறை சொல்லவும் முடியாது, தப்பாக பேசவும் முடியாது. சரித்திரத்தில் என்றும் ஒன்றே ஒன்று நிற்கும், சொல்லி காண்பிக்கவில்லை. புகழேந்தியனுடைய சரித்திரத்தில் இந்த அரசியல் வாழ்வில் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிணை கொடுத்தேன் வெளியிலே வரும்பொழுது என்பது சரித்திரமாக என்றுமே நிற்கும். அதை மாற்றவே முடியாது. எவனுக்கும் கிடையாது, பழனிசாமிக்கும் கிடையாது. என்ன கொடுத்தார் பழனிசாமி அம்மாவுக்குன்னு கேளுங்க, என்ன கொடுக்க முடிஞ்சதுன்னு கேளுங்க. முடியாது. கோர்ட்ல ஏறி என் காலு தான் புண்ணா போயிருக்கு. அவ்வளவு அலைஞ்சு அந்த அக்யூட்டல் வாங்குறப்ப எனது தாய் இறக்கும் பொழுது நிரபராதி. அதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஆகவே பழனிசாமியும் மற்றவனும் ஒன்றும் செய்யாமலே இப்படி ஏமாத்திக்கிட்டு திடீர்னு மேல வந்து பணம் வந்ததும் கோழை வீரனாகி விட்டான். அதிமுக இருக்கிற ஒரே எதிரி திமுக முன்னாள் முதலமைச்சர் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப திமுக பகிரங்கமா ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி உங்க ஸ்பீச் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நான் திமுக ஆதரவு சொல்லவே இல்லை தலைவர். ஏன் உங்களை மட்டும் திமுக முதல்வர் நடவடிக்கை எடுக்கல, அதனால நாங்க அவருக்கு இது பண்றோம். ஆமா, அதிமுகவினுடைய முன்னாள் கொள்ளையடித்த அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. வேலுமணிக்கு 3 தடவை ரைடு இல்லையா? இவங்க வீட்டுல இருந்து அவங்க கல்யாணத்துக்கு விசாரிக்கிற மாதிரி 50-100 பேர் வருவாங்க, நிற்பாங்க, டிவிஎஸ்சியோட தகராறு பண்ணுவாங்க. அப்புறம் இடி இன்கம் டேக்ஸ் வந்தா எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி கேஸ்ல பிடிக்கிட்டு ஓடுன மாதிரி ஓடுவாங்க. கொடநாடு இதெல்லாம் ரொம்ப வைரலி சார். கொடநாடு என்ன சார் இருக்கு? கூட்டு விசாரணை பண்ண என்ன சார்? நிரபராதின்னு எல்லாரும் நீங்களும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிட்டோம். நிரபராதி இருந்தா நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஏன் சார் விசாரணை பண்ண மாட்டேன்றார் முக ஸ்டாலின் முதலமைச்சர்? அதுதான் சார் எங்க கேள்வி. கொடநாடு இன்னமும் தாங்க முடியல. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை 3-4 கொலை கண்டினியூஸா நடக்குது. லைட் ஆஃப் ஆகுது. அத்தனையும் உள்ள போய் எதுக்கு போனா என்ன பண்ணான்னு தெரியல. இன்னுமா சார் விசாரணை பண்ணுவாங்க? சொல்லுங்க பாப்போம். ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், முதல்வரை தொடர்ந்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பழனிசாமி ஜெயிலில் இருக்க வேண்டும். அதற்கு நடவடிக்கை மு க ஸ்டாலின் எடுக்கும்.